ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் யாரு? இயேசு மட்டும். நல்ல கை வைத்து சொல்லுங்க பாப்போம். இயேசு மட்டும். பாட்டியெல்லாம் நல்லா கை வைத்து பாடலாம், தப்பு இல்லை. பலன், நல்ல பலன் ஆயிருவீங்க. இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான் தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு. பயப்படாதீங்க. எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட. நல்லா ஸ்டாப் அடிச்சு அதுல ஒரு 3 கைத்தட்டு தட்டலாமா? ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும். நல்லா. தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். மரித்த பின்பு 3ஆம் நாள் உயிரோடு, மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். நல்லா. தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த ஒரே ஒரு தெய்வம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் அல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர், வானத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர், வானத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். இயேசு ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். கையை தட்டி. தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். என்னதான்? மேல் ஜாதி, நீ அவா, நீ இவா அப்படி பார்க்காத ஒரே ஒரு தெய்வம்.
நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லாத ஒரே ஒரு தெய்வம், தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் அணைத்து கொள்ளுகிற ஒரே ஒரு தெய்வம், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னையே பரிகாரமாய் மாற்றின ஒரே ஒரு. நல்ல கைகளை உயர்த்தி, மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு. எந்த அம்மாவல்ல சொல்லுங்க, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். சத்தமா சொல்லுங்க பாபு, சத்தமா பாடுங்க. இயேசு மட்டும்தான், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் நான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சொல்லலாமா? இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும். ஆமென். ஓ இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஓஹோ இயேசு மட்டும்தான், மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நல்ல கைதட்டி இயேசுவுக்கு. ஆமென். நிச்சயமா சொல்றேன், நீங்க உண்மையா இது உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து பாருங்க. இயேசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவேளை நீங்க இன்னைக்கும் எத்தனையோ வருஷங்கள் எங்க வாழ்க்கையெல்லாம் மாறாதா பிரதர், நாங்க இப்படியே தான் இருக்க போறோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை நம்புங்க, வாழ்க்கை இயேசு மாற்றுவார். ஆமென். இப்ப இருக்கிற இந்த தரித்திரம், இந்த கஷ்டம், இந்த கடன், இந்த நெருக்கம், இந்த வியாதி, இந்த பலவீனம் எல்லாவற்றிலிருந்து இயேசப்பா உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமாயா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த நீங்க அந்த சில விஷயங்களை பார்த்தீங்க. அந்த மேய்ப்பர்கள், இடையர்கள்னு சொல்லுவாங்க, மேய்ப்பர்கள்ட்ட அந்த நாட்கள் அவர்கள் அவ்வளவோ அற்பமா எண்ணப்பட்டவர்கள். ஆனா அவங்கள பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன், எங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் என்னோட சேர்ந்து கை உயர்த்துங்கப்பா. எல்லாமே இருக்கு, ஆனால் ஏதோ வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வேதனையாக தான் எங்கள் வாழ்க்கை இருக்கு. எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் விரும்புறீங்களா? இயேசுப்பாவை தேடுங்க, இன்னைக்கு நிச்சயமாய் மாறும். ஆமென். நாங்கள் இன்னைக்கு கொடுக்குற ஒரு சின்ன உதவி வச்சு நம்ம பெரிய சாதனை அதை வச்சு செஞ்சிட முடியாது. இதன் மூலமாய் உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் வாழக்கூடிய ஒரு வழிகளை நாங்கள் சொல்கிறோம், இயேசு நல்லவர்னு சொல்லி. ஆமென். ஆமென் சொல்லக்கூடாதா? சிரிச்ச முகமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை கூட நல்லா தான் சொல்கிறது. என்ன ஒரு மாதிரி மொழி, நான் பேச தமிழ் புரியுதாமா? புரியுதா புரியலையா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்ல தெரியல? அவ்வளோதான்.
சார் எல்லாரும் அப்படியே ஒரு கண்களை மூடுவோமா? உங்கள் இருதயத்தில் ஒன்றே ஒன்று, நீங்கள் இப்போ ஒன்றும் வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். ஏசப்பா என்னை தொடுங்க, ஏசப்பா என் வாழ்க்கை மாறட்டும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், என் பிள்ளைகள் மாறாமல் இருக்குது, என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறான், என் பிள்ளைகள் என் பேச்சை கூட கேட்க மாட்டேங்குதுப்பா, இன்னைக்கு உங்களுக்கு கிருபை என்னை தொடட்டும்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஆண்டோடைய பிரசனம் உங்களை அப்படியே நிரப்பட்டும். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. அவர் இம்மானுவேல், ஹalleluya, 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 ஹalleluya. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல் தேவன் நம்மோடு. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல், hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல் நம் குடும்பத்தோடே, இம்மானுவேல் நம் பிள்ளைகளோடே, இம்மானுவேல் நம் சபையோடே. ஆமாண்டவரே, என்ன முகாந்தரத்தோட இந்த ஒரு ஆராதனையை நீங்க இங்க செய்யும்படியே நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருது சுவாமி. இன்னைக்கு இவங்களாம் வந்திருக்கிறாங்க, உம்முடைய ஜனம், இந்த ஜனத்துக்காக நீ ரத்தம் சிந்தினீங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க இயேசு சுவாமி. அப்படியே இருந்துடக்கூடாதப்பா, இந்த எல்லையில் ஒரு மாற்றம் வரணுமே ஆண்டவரே. அதுக்கு தானே எங்களை கொண்டு வந்தீங்க. இவர்கள் உண்மை அறியட்டும், உங்க பிரசன்னம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இவர்களை இப்பொழுது தொடுவதாக, தொடுவதாக. அற்புதரே, அற்புதரே, ஆராதனையை அற்புதரே, நீர் அற்புதரே, அற்புதரே, நீர் அற்புதரே, ஆராதனை, ஆராதனை. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள்
கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். ஆமாண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த ஜனத்தை மூடுங்க. உம்முடைய இந்த பண்டிகையின் பிறப்பு ஒவ்வொருடைய இருதயத்திற்குள் நீங்க பிறந்து உங்க வாழ்க்கையில் இவர்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி. உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்காருங்க. இந்த அருமையான நாளிலே உங்களை நான் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுறேன். இந்த வருஷமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவன் பாராட்டி நல்ல கிருபைக்காக நான் இயேசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன். கூட இருந்து ஒத்துழைத்த நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஆமென். அந்த ஊழியத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா ஒரு மனுஷனை மாற்றுவது தேவனுடைய வார்த்தை, ஆமென். என்னெல்லாம் மாற்றினது இயேசுடைய ஒரு வார்த்தை தான், ஆமென். நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததுனால இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் மைக்கு பிடிச்சி நிற்கல. நான் கிறிஸ்தவனாக பிறந்தாலும் இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இருக்காதபடி தான் ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் என்னுடைய வாலிப வயதில் 19 வயசில் என்னுடைய காலேஜ் படிக்கும்போது, 3rd இயர் படிக்கும்போது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு வார்த்தை. சங்கீதம் 113 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அவனை தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. நான் பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை கிடையாது. நாங்கள் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு நான் காலேஜ் போகும்போது 5 ரூபாய் எனக்கு கிடைக்கிறதே பெருசாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சிறியதிலும் புழுதியிலும் எளியவனாயிருந்த என்னை அவர் ரட்சித்ததுனால இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியா என் ஆண்டவன் நிறுத்தி இருக்கிறார், ஆமென். என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னை தொட்ட தேவன் உங்களையும் தொட்டு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மதத்தை மாற்ற வரவில்லை, உன் இருதயத்தை மாற்ற வந்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நம்ம மத்தியில விஜயனப்பா, உஷாமா எங்க இருக்கீங்க? வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. கிட்டத்தட்ட என் கூட பல வருஷங்கள், 10 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க. இந்த அம்மா அவ்வளோ ஒரு என்ன பக்திமான் கூட சொல்ல மாட்டோம், பக்தி முத்துனவங்க இவங்களாம். ஒரு காலம் சாமி ஆடினவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முன்னாள் இப்படி இருக்காங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு. இவங்களாம் ஒரு நேரம் எப்படி ஆடினவங்க? சாமி ஆடினவங்க. குடும்பமே அவ்வளோ ஒரு பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். நீங்கள் என்னெல்லாம் செய்திருக்கீங்க உங்கள் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி? அந்த மைக் கொடுங்க பிரதர். என்னெல்லாம் செய்தீங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா, ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் ஒன்றுமே இருக்காது. கோயிலுங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம். சிலைகளுக்கெல்லாம் வெள்ளியில் காப்பு போடுறது, கவசம் போடுறது, அது மாதிரி எல்லாம் நிறைய செய்வார். சிலையெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய இது பண்ணுவார். அப்புறம் கூழ் ஊற்றுறது, என்னென்னவோ பெரிய பெரிய எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் எங்கன்னா ரோட்டில் இந்த மாதிரி உடுக்க சிலம்பு அடித்தாங்கன்னா நான் ஓடிடுவேன் ஆடுறதுக்கு. என்னை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார். உண்மையை தான்மா சொல்கிறேன், அதில் எதுவுமே பொய் இல்லை. அதாவது அப்படி இருந்த இவர்களை இயேசு மாற்றினார். ஆமென். ஜீவனுள்ள தெய்வமாகிய ஆமென் இயேசுவை இவர்கள் அறிந்து கொண்டார்கள். உங்க முன்பதாக ஏன் இந்த நிப்பாட்டி உங்களை சொல்லியிருக்கேன்னா, இவங்க செஞ்ச அளவில் நீங்கள் பாதி கூட செஞ்சிருக்க மாட்டீங்க. இவங்களை ஆண்டு மதம் மாற்றவில்லை, இயேசு அவங்க இருதயத்தை மாற்றினார். எந்த மனிதனாலும் அவங்க மாறலை, யாரையும் மாற்ற முடியாது. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. நான் மாறினேன், சும்மா சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அவ்வளோதான். லிவர் எல்லாம் அவளுக்கு அப்செட் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து 50% கூட தேற முடியாது, மெடிசன் அக்செப்ட் பண்ணாதான். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி நான் சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணாதான் அவள் 3 நாள் ஐசி வார்டில் வச்சுட்டாங்க. முடிஞ்சாதான், இல்லாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு கொண்டு போய் படுக்க வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, காப்பாற்றி, இது மட்டும் தான் சொல்ல தெரியும், ப்ரேயர் கூட பண்ண தெரியாது. அப்போ காலையில் ஏதோ ட்ரெஸ்ஸுங்க கொடுக்கறதுக்காக 3 நாள் சொன்னாங்க, மருந்து எடுக்குதான்னு செக் பண்ணுறதுக்கே. ஆனால் விடிய காலையில் வந்து உங்கள் பொண்ணை நாங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். டாக்டர்ஸால முடியாதவைகளை இயேசு போச்சுன்னு சொன்னவங்க. ஆமா, இன்னைக்கு கல்யாணமா ஏதோ 2 பேத்திங்களும் வந்திருக்காங்க. ஆமென் ஆமென். அதனால தான் இவங்க இயேசுவை என்ன செய்து கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை மனுஷர்களாம் கைவிட்டாங்களா, இயேசு உங்களை சேர்த்து கொள்வார். ஆமென். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்ல, தேவைக்காக மாத்திரம் இயேசுவை தேடக்கூடாது. உங்க முழு இதயத்தோடு நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூப்பா. ஆமென். ஆகவே இந்த நாளில் ஒரே ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகமா, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா, நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. ஒரு ஆமென். அல்லேலூயா. எங்க தானே ஒரு பிரதர் நடக்க முடியாம கொண்டு வந்ததுங்க இந்த சைடு. அது உங்க பையன் தானே? எங்க இருக்காரு உங்க பையன்? இப்போ நல்லா இருக்காரா? இப்போ அதுக்கு பிறகு வரமாட்டாங்க, அதுதான் ஒரு விஷயம். நல்ல நபர் யார் வராங்க? அவன் அவங்களாம் நடக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க இவங்க பையனை இந்த இடத்துக்கு. நாங்கள் ஜோமனி விட்டு நடந்து போனார். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அவர் அப்படி போனவர் அப்படியே போயிட்டார், அப்புறம் பார்க்க முடியல நான். ஆமென். அல்லேலூயா. சார், கர்த்தருக்கு மகிமையா இருங்க, சாட்சியா இருங்க. ஒரு அற்புதம் கிடைச்ச உடனே இயேசு விட்டு போயிடக்கூடாது. அப்புறம் அதுதான் பெரிய டேஞ்சர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஜெபம் வேணும்னா நீங்க காசுலாம் கொடுக்க வேண்டாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். யாராவது உங்க குடும்பத்துக்கு மந்திரம் செஞ்சிருக்கிறான், பில்லி சுனியம் பண்ணியிருக்கிறான், ஏவல் பண்ணியிருக்கான், பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனில் இயேசு பெரியவராக இருக்கிறார். ஏசப்பா பிள்ளைகளை எந்த மந்திரமும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. சொல்லுங்க. யாரும் உங்களை பயங்காட்டி, என்னடா நீ சர்ச்சுக்குள்ள போற, ஐயோ தேவகுத்தம் ஆயிரும்னா பயப்படாதீங்க. அது அப்படி ஒண்ணுமே கிடையாது. உங்களை பயமுறுத்துறாங்க. புரியுதா நான் சொல்றது? உன்னை பயமுறுத்தி நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுடைய சுயத்திற்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க. உடனே ஒன்று சொல்றேன், இயேசு நீ நம்புனா நீ காசுலாம் செலவு பண்ணாத, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். எதை கண்டு பயப்படாத. ஐயோ உன் வீட்டுக்குள்ள அது இருக்கு இது இருக்குன்னு யாரும் சொல்றாங்க நம்பாத. நீ சொல்ல, இயேசு இருக்கிறார் என் வீட்டுக்குள்ள. இயேசு இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல். ஆமென். தேவன் என்னோடு இருக்கிற சொல்லிப்பார், பேய் ஓடும். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். இயேசுன்னு சொல்லிப்பார், பேய் ஓடும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னெல்லாம் இந்த தெருவில் ஒரு சிலருக்கு பிடிக்காது, காரணம் நான் இயேசுன்னு சொல்றதுனால. கரெக்டா நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க. ஆமா. என்ன பிடிக்கலன்னா அது யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமென். எதுக்கு இதை சொல்றேன்னா, இயேசுவை நம்பு, இயேசுவை தேடு. எத்தனையோ பேரை நாங்கள் சந்திக்கிறோம் வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேரை சந்திப்போம். எங்களாமோ போயிட்டு வந்திருப்பாங்க, நடக்காது. ஆனால் இயேசுவை தேடுவாங்க, இயேசு அவங்க வாழ்க்கையை மாற்றி இருப்பார். ஆமென். இயேசுவை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். ஆமென். இந்த வேளையிலும் ஒரு வசனத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்திலிருந்து அப்படியே நான் வாசிக்க கேட்கிறேன். அப்படியே உங்களுக்கு நான் அதை ஒரு சுவிசேஷமாக இன்னைக்கு அறிவிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அப்படியே உங்களை தொடற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சில நினைப்பாங்கல்ல, எனக்கெல்லாம் யாருங்க இருக்கிறான்னு நினைப்பாங்க. எனக்கெல்லாம் யார் இருக்கிறா? ஆனா வசனம் சொல்லுகிறது, உனக்காக ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. அது இயேசுவை குறிக்கிறது. ஆமென். உன்னை ரட்சிக்கும்படியாக ஒரு ரட்சகர் உனக்காக எழும்பி இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றும்படியாய், உன் பாடுகளை மாற்றும்படியாய், உன்னுடைய நெருக்கங்களை மாற்றும்படியாய், உன்னுடைய போராட்டங்களை மாற்றும்படியாய் உனக்காக ஒரு துளிர் தோண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? ஐயா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்காக ஒருவர் இருக்கிறாரு. பொதுவா சொல்லுவாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் உங்க மத்தியில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கடவுள் இருக்கிறாருப்பா. ஆனா அந்த கடவுள் தான் யார் என்பதை உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றுகிறது. இந்த ஜெகநாதபுரம், இந்த குன்றத்தூர் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு துளிர் தோன்றுகிறது. வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒரு துளிர் தோன்றுகிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த வேதனைகள் மாறும்படியாக ஒரு துளிர் தோன்றுகிறது. வாழ்க்கையே முடிந்து போச்சு நினைச்சிட்டு இருக்கிறப்பா, அதுல ஒரு துளிர் தோன்றுகிறது. எல்லாமே நம்பிக்கையெல்லாம் மற்ற போச்சு நினைச்சிட்டு இருக்கிறப்பா, அதுல ஒரு துளிர் தோன்றுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஒரு துளிர் தோன்றுகிறது, என் குடும்பத்திற்காக ஒரு துளிர் தோன்றுகிறது, என் பிசினஸுக்காக, என்னுடைய பொருளாதாரத்திற்காக. வெறுமையா இருக்கிறேன், டம்மியா இருக்கிறேன், வெறுங்கையா இருக்கிறேன், ஒரு துளிர் தோன்றி. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க பாப்போம். சிரிச்ச முகமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். எனக்காக ஒரு துளிர் தோன்றுகிறது. இன்னைக்கு உங்க நம்பிக்கை உங்கள் மத்தியில பேசுறேன். இன்னைக்கு விசுவாசிங்க, உனக்காக ஒரு துளிர் தோன்றுகிறது. ஆமென். வெட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறாய், வெட்டப்பட்ட வாழ்க்கையை என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். மனுஷவனை வெட்டி இருக்கலாம், மனுஷவனை உன்னை மூடி இருக்கலாம், மனுஷன் உன்னை இதுக்கு பிறகு இது வாய்ப்பே கிடையாது, இது எழும்பவே எழும்பாது, இது வேஸ்ட் நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுன்னு சொல்லிப்பார், உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆரோனின் கோல், வெட்டப்பட்ட கோல் துளிர்த்தது என்று வேதம் சொல்லுது. என் இயேசுவின் வார்த்தை சொல்லுது, அது துளிர்த்தது. அதே போல உங்களையும் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த பண்டிகை நாளை, கிறிஸ்துமஸ் நாளில உங்களுக்கு நற்செய்தியை சொல்றேன். உங்க வாழ்க்கையில வெட்டப்பட்டவைகளாய் இருக்கிற காரியங்களை, ஒன்றுமே இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி, நம்பிக்கையே எல்லாம் இருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுத்து, உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார். நம்புகிற பிள்ளைங்க, என் வாழ்க்கையில என் இயேசு செய்ய போகிறார், நான் நம்புறேன். அவங்க மாத்திரம் நல்லா கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கப்பா. ஒரு துளிர் தோன்றின.
ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே, யாக்கோபிலோர் வெள்ளி ஊதித்ததுவே. ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே, யாக்கோபிலோர் வெள்ளி ஊதித்ததுவே. அன்று சொன்ன தீர்க்கன் மொழி நிறைவாகுதே, ஆனந்தத்தால் உள்ளகமே மகிழ்ந்தாடுதே. அன்று சொன்ன தீர்க்கன் மொழி நிறைவாகுதே, ஆனந்தத்தால் உள்ளகமே மகிழ்ந்தாடுதே. புவி ஆளும் மன்னவன் புல்மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். நல்ல கைதட்டி. தந்தை தூணிகளில் தவழ்கிறான், புவி ஆளும் மன்னவன் புல்மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். தந்தை தூணிகளில் தவழ்கிறான். வீணை மிட்டி பாட்டு பாடுங்கள், ஆஹா கைகள் சேர்த்து தாளம் தட்டுங்கள். புவி ஆளும் மன்னவன். நல்லா கைத்தடி பாடலாமா? நல்லா சிரிச்ச முகமா? பார்மீட்டிடும் கதிரவன். ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே, யாக்கோபிலோர் வெள்ளி ஊதித்ததுவே. ஆஹா யாக்கோபிலோர் வெள்ளி ஊதித்ததுவே. அன்று சொன்ன தீர்க்கன் மொழி நிறைவாகுதே, ஆனந்தத்தால் உள்ளகமே மகிழ்ந்தாடுதே. புவி ஆளும் மன்னவன். நல்ல சந்தோஷமா? மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். தன்னை துணிகளில் தவழ்கிறான். நமக்கொரு பாலகன் உலகில் வந்தான், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டான். நமக்கொரு பாலகன் உலகில் வந்தான், நமக்கொரு கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் என்றும் அவர் தோளில் இருக்கும், ராஜரீகம் என்றும் அவர் கூறியதாகும். புவி ஆளும் மன்னவன் புல்மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். தந்தை துணிகளில் தவழ்கிறான், புவி ஆளும் மன்னவன் புல்மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். தந்தை துணிகளில் தவழ்கிறான். வீணை மீட்டி பாட்டு பாடு, ஆஹா சேர்த்து தாளம் தட்டுங்கள். ஆஹா மீட்டி பாட்டு பாடுங்கள், கைகள் சேர்த்து தாளம் கொட்டுங்கள். புவி ஆளும் மன்னவன் புல்மேடையில் தவழ்கிறான், பார்மீட்டிடும் கதிரவன். கந்தை துணிகளில் தவழ்கிறான். ஆமென். ஈசாயின் அடிமரம் துளிர் தோன்றுகிறது. இதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெட்டப்பட்ட காரியங்களா இருந்தாலும் என் இயேசு உன்னை துளிர்க்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் வாழ்க்கையில் ஒரு துளிர்வு வேணும் பிரதர்? நாங்கள் ஏதோ வெறுமையாக இருக்கிறோம், எந்த பலனுமே இல்லாதபடி இருக்கிறோம், எங்கிட்ட நன்மைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்புறீங்களா? இன்னையிலிருந்து ஒரு துளிர்வை ஏசப்பா உனக்கு கொடுப்பார். ஆமே, நீங்க நம்பு. கர்த்தர் ஏசப்பா வார்த்தையை நம்புங்க.
அல்லேலூயா. அடிமரத்து ஒரு துளிர் தோன்றி அன் வேர்களில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை செழிக்க வைப்பார். இயேசுவின் பிள்ளையானால் உன் இருதயம் அவரையே நம்பி இருக்குமானால், பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். இன்னைக்கு இருக்கிற அந்த வனாந்தரம், இன்னைக்கு இருக்கிற அந்த வெறுமை மாறும். உன்னை கர்த்தர் செழிக்க வைப்பார். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் இருக்கிற ஆசீர்வாதங்கள். நம்புறீங்களா? கர்த்தர் எங்களை செழிக்க வைப்பார்னு சொல்ற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம்தான், அவர் முடிச்சிருவாரு. ஆமென். உங்களை கர்த்தர் செழிக்க வைப்பார். நீங்க செழிப்பீர்கள். ஆமென். சொல்லக்கூடாதா? இயேசுவை நம்புங்கய்யா. ருசிச்சு பார், தேடி பார். நீ பார்க்காத வரைக்கும் அது தெரியாது. நீ பாரு, நீ ருசிச்சு பாரு, ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. நிச்சயமாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் அழகாய் சொல்லுது, ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த ஆசீர்வாதம் அப்படியே உண்மையில வரும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும். இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா முதல்ல ஞானம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானம். ஞானம் இருக்கா? எந்த விஷயத்தை செய்தாலும் என்ன வேணும் நமக்கு? புத்தி வேணும். பக்கத்துல பாருங்க, புத்தி வேணும். இல்லைன்னா நீ என்ன செய்வேனே உனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பாபு. கரெக்ட் தானே? ஞானம் வரும். இயேசு உள்ள வந்தார்னா ஞானம் வரும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு உனக்கு ஞானத்தை தேவன் தருகிறார். ஞானம். அவரே ஞானமானவர். அவர் உனக்குள்ள இருந்த அந்த ஞானம் தான் உன் வாழ்க்கையில இருக்கும். புத்தி இருக்கும். நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எங்க இருக்கணும், யாரை அறியணும், யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஞானம் உண்டாகும். ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. இந்த பண்டிகை நாள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, 2024 என் வாழ்க்கையில இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஞானத்தால நிரப்புங்க சுவாமி. ஆமென். சாலமோன்கிட்ட போய் ஏசப்பாக்கு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு ஞானம் தாருன்னு கேட்டான். நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அப்ப எனக்கு இந்த வருஷம் ஞானம் தாரும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு புத்தியை தாரும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இன்னைக்கு இந்த பண்டிகை நாட்கள் அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானத்தை தருகிறார். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஞானத்தை தருகிறார். நல்லா தெரிஞ்சவங்கள தான் தோள்ல தட்டுங்க, ஞானத்தை தருகிறவர். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்கிறார். இயேசு ஞானத்தை கொடுப்பாருங்க. ஆமென். புத்தியை கொடுப்பார். உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்கிற புத்தி உண்டாகும். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். வருகிற வருமானத்துல எப்படி செலவு பண்ணணுங்கிற ஞானம் உனக்கு உண்டாகும். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கையில் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பா. நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு 13,000 சம்பளம், ஆனால் நான் 10,000 வச்சு என் குடும்பத்தை நடத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. எத்தனாயிரத்தை வச்சு? 10,000 வைத்து. ஞானம். உலகத்தானுக்கு தெரிந்த ஞானம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரியறது கிடையாது. நம்மளாம் 10,000 ஒரு நாள் காணாதுங்க எங்களுக்கு. கரெக்டு தானே? சொல்லுங்க. 10,000 ஒரு வாரம் தாக்கு பிடிக்குமாமா எங்க வாழ்க்கை? ஆனா தேவன் ஞானத்தை கொடுப்பாரையானால் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஞானம். கிறிஸ்து பிறப்பு ஞானத்தை. ஐயா, அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சாஸ்திரிகள் ஞானிகள் கூட அவருக்கு முன்னதாக மண்டிட்டு வணங்கிட்டான். ஏன் தெரியுமா? என் ஞானம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, நீரே ஞானம், நீங்க தான் ஞானத்தில் உயர்ந்தவர், ஞானத்தில் சிறந்தவர், நீர் அழகானவர். ஆமென். ஹல்லேலூயா.
நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்க அப்படியே தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஞானம் உண்டாகட்டும், ஆண்டவரே ஞானத்தை தாரும், ஆண்டவரே சின்ன புத்தி வேண்டாம், சின்ன யோசனை வேண்டாம், உம்முடைய யோசனை, உம்முடைய ஞானம் எனக்கு உண்டாவதாக சுவாமி. தலையில கை வைங்க, தலை உழைஞ்சாலும் பரவாயில்லை, அது பிரச்சனை இல்லை, வீட்டில் போய் சீவிக்கிடலாம். வச்சு மொத்தமா இறங்க, ஆண்டவரை மொத்தமா கொடுங்கப்பா, ஞானம் தாரும். என் புருஷன்ட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் எனக்கு தாரும், என் பொண்டாட்டிகிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் எனக்கு தாரும். அல்லேலூயா. நீ கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஞானத்தை தாங்க இயேசுவா. ஆமென். அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? இங்க இருந்து போகும்போது நீங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் போது நீங்க எல்லாரும் உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. என்னடா பார்த்தல வேற மாதிரி இருக்கிறாளே, போகும்போது வேற மாதிரி போனாலே. நம்ம வார்த்தைகள்ல ஒரு ஞானம், நம்ம நடக்கையில ஒரு ஞானம். நீங்க ஆண்டவர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தரட்டும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். எல்லாரும் அப்படி கைகளை உயர்த்தி இயேசுப்பா நன்றி செலுத்துவோமா? ஆமென். சொந்து போகாம சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அப்படி எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேச நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், சொல்லலாமா? உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேச நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆமென். ஞானம், அந்த ஞானம் வந்தா
இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமென். நீ நிற்கும் போது, நடக்கும் போது, நீ உட்காரும் போதெல்லாம் இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவர்தான் ஞானம். சொல்லுங்க ஆமென். அந்த வெளிச்சத்தை நீ பார்ப்ப, ஞானம். இந்த அருமையான வேளையில ஆண்டவர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஞானத்தை, உணர்வையும் அருளும் ஆவியும். உணர்வு, ஆண்டவரே நீங்க எல்லாம் கைக்கு வைத்துங்க பாப்போம். உங்களை பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும். நீங்க யார் என்பதை இவர் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. பெலனை அருளும் ஆவி. பெலன் உண்டாகிறது. இயேசு பிறப்பு பெலன் இல்லாம இருக்கிற உங்களுக்கு எல்லாரும் கவனிங்க, பெலன் உண்டாகிறது. பெலன் உண்டாகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெலனை இயேசப்பா தருகிறார். கிறிஸ்து பிறப்புல இருக்கிற நன்மைகளை சொல்றேன். அவர் ஆமென் சொல்லக்கூடாதா? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பலத்தை தேவன் தருகிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு பலத்தை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வேதம் அழகாய் சொல்லுகிறது, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருப்பார். ஆமென். இன்னைக்கு உங்கள் ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடட்டும், உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆவியான ஆண்டவர் என்ன தொடங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்பா. ஏசப்பா எங்க வாழ்க்கையை தொடுங்க. ஒருவேளை நீங்க வந்த அத்தனை பேர் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். எங்க வாழ்க்கை மாறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் சொல்றபடி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்களை சாட்சியா என் ஆண்டவன் நிறுத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துன்பத்துக்கு பதிலாக உனக்கு மகிழ்ச்சியை உனக்கு தருவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உங்களுக்கு தருவார். நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் உங்களுக்காக ஈசாயின் அடிமரம் துளிர்த்திருக்கிறது. உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்படியா. நீ நம்புங்க, ஏசப்பா உனக்கு எல்லாவற்றையும் தருவார். 2024 நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏசப்பாவை தேடுனீங்கன்னா. எத்தனை பேர் நீங்க ஏசப்பாவை தேடுறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த வேளையில நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. மற்றவங்க இல்லை இல்லை, என்ன உண்மையிலே என் இருதயத்தில் நான் ஏசப்பாவை அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பாவை நான் என்ன செய்கிறேன்? அவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். எனக்கு அவர் என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்கப்பா. என் வாழ்க்கை மாறணும், இன்னைக்கு ஒரு தொடுதல் எனக்கு உண்டாகணும், அவங்க மாத்திரம் எழுப்பி நில்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சார் உங்க இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. சரியா? அன்புள்ள இயேசு சுவாமி, நான் சொல்லும் போது சொல்ல நீங்க சொல்லணும். சரியா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில எங்க வாழ்க்கைய நீங்க மாற்றும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு புதிய துளிர்வு உண்டாகட்டும். எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் இருதயத்தை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயத்தை உமக்கு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, நீங்க தான் எங்களுக்காக பிறந்தீங்க, நீங்க எங்களுக்காக மரித்தீங்க, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையை மாற்றும். எங்க வாழ்க்கையை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்றையோடு எங்க சூழ்நிலைகள் மாறட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த ஜெபத்திற்கு வந்த பின்பு எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபாதர். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பிறந்த இந்த அற்புதமான நாட்களை உங்க பிள்ளைகள் மத்தியில நாங்கள் விசுவாசத்தோட நாங்கள் இவர்களுக்கு சுவிசேஷமா அறிவித்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனும் கெட்டு போக கூடாதபடிக்கு தான் நீங்க நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல்
ஒருவரும் கெட்டு போக கூடாதபடிக்கு நீர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. இந்த ஜனத்தை தொடுங்க சுவாமி. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற இவர்களை நீங்க தொட்டு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராகப்பா. உங்க வல்லமை விளங்க பண்ணுங்க சுவாமி. நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் மாறட்டும். இந்த இடத்துல போகும்போது இவர்கள் ஆசீர்வாதத்தோடு இயேசுவை சுமந்து கொண்டு போகட்டும். அப்படியே இவர்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.